அடுத்தவன் காசுல சாப்பிடுறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணா ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது.
இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாப்பிளை தானே சீதனம் கொடுப்பாங்க. அதை மாற்றுவோம். செக்கு எனக்கு, சக்கு உனக்கு. எங்க இருக்கு? விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். அரே வாய், மாலே குடு. மாலே போடுங்க மாப்பிள. நாங்க 2 பேரும் புருஷ போட்டாட்டி தானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே? அரே மாப்பிள்ளை, தாய வெட்டி என் மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்ட் இல்லையா, 2 ரவுண்டுன்னு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி இந்த பாரு, என் மக ஓ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் 2 ரவுண்டு குறைஞ்சிட்டயா. உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கிடந்து தின்னு. அப்படியே இருக்கலாம் தான் பாக்குறேன். வெய்மா வெய். சரியாவே சாப்பிடல. என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சம் பொண்டாட்டிக்கு தான். இந்தங்க வெத்தலை பாக்கு. நாளைக்கு நம்ம வயல்ல கருதறுப்பு. நான் போய் ஐயங்குட்டல ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். சாயவேட்டி, உன் பொண்ணுக்கு தாய் மாமன் நானு. என் மகனுக்கு உன் மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலமும் 2 வீடும் சேரும்னு எங்க அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். நீ என்னடானா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டே? உன் பொண்ண நான் கட்டல என்ன சொத்து போற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவாயில்ல.